வாலிப இருதயங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? தொடப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவருடைய மனம் என்ன செய்ய வேண்டும்? விரும்ப வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்களுக்கு போதுமான தூண்டுதல்கள் ஏற்படாத ஒரு உலகத்தில் அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர்களுக்கு ஒரு பெரிய விருப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லாத சூழல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு நல்லது சரியானது என்ற அடிப்படையில் சிந்தித்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன் வந்தாலும் அப்படி ஏற்றுக்கொள்ள அவர்கள் செல்லாதபடிக்கு நிறைய காரியங்கள் அவர்களை பின்னால் இழுத்து கொண்டிருக்கிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து எவ்வளோ விசேஷமான காரியங்களை சொன்னாலும் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய ஒரு ஆசையாக ஒரு விருப்பமாக இருப்பதற்கு மிகுந்த வாய்ப்புகள் குறைவு. காரணம் என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை குறித்து வாலிப பிள்ளைகளுக்கு, அதுவும் குறிப்பாக கிறிஸ்தவ சூழல்களில் குடும்பங்களில் பிறந்து வருகிற பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது நல்லதுங்கிறது நல்லாவே தெரியும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழலாம், ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை வாழலாம், ஒரு நல்ல வாழ்க்கையை வாழலாம். அப்படிங்கிறதெல்லாம் வாலிப பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. தே டு நோ, அவங்களுக்கு தெரியும். தே ஆர் வெல் அவேர் ஆஃப் தட். அது நல்லா தெரியும். ஆனால் பிரச்சனை என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறது ஒரு வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் இப்பொழுது நடைமுறையில் இருக்கிற ஒரு வாழ்க்கை முறை அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த இரண்டுக்கு நடுவில் வாலிபன் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவால் வருகிற வாழ்க்கைக்கு நேராக போகிறதா, இல்லை இந்த உலகம் நமக்காக வைத்திருக்கிற வாழ்க்கையில் நம்ம தொடர்கிற எண்ணம் வருகிற பொழுது இயேசு கிறிஸ்துவைக்கு நேராக போகும்படியான இழுவை சக்தி அவளுக்கு ரொம்ப குறையும். அந்த கிராவிடேஷன் என்ன ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது ஒரு பொருள் நல்ல பொருள், ஒரு பொருள் சுவையான பொருள். மில்க் ஷேக் இருக்குது, மில்க் நல்லதுன்னு பிள்ளைகளுக்கு தெரியும். ஏன்னா 1ஆம் கிளாஸில் இருந்து என்ன செய்கிறாங்க, பசுவின் பால் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு என்ன செய்கிறாங்க, படிக்கிறாங்க. இப்போ ஒரு வாலிப பிள்ளைக்கு பால் நல்லதாக கெட்டதாக தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண டேபிளில் வச்சுருக்கோம், ஏதாவது ஒன்று எடுத்துக்கப்பான்னு சொல்கிறோம். எதுப்பா எடுப்பீங்க நீ? மில்க் ஷேக்கா மில்க் ஷேக். நார்மலாக மனுஷன், அதாவது உணர்வுகள் சார்ந்தவர், தன்னை எது இழுக்கிறதோ அதுக்கு நேரம் தான் அவன் போவான். எது தனக்கு சுவைக்கிறதோ, எது தனக்கு ஒரு த்ரில்லிங் கொடுக்குறதோ, எது தனக்கு ரொம்ப சாமிங்காக இருக்கோ அதுக்கு நேரம் தான் போவான். மற்றது பீஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் பெஸ்ட்டு, அதுக்கு நேராக போகிறதுக்கு தூண்டுதல் குறைவு. ஆனால் சில உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாலிப வயதில் உலகத்தோடு வாழ்வது என்பதுக்கு பல விதங்களில் நமக்கு மனசுக்கு உற்சாகம், குதூகலம், ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு உணர்ச்சி சார்ந்த ஒரு சந்தோஷம் அனுபவித்து கொள்கிறோம். ஆனால் இயேசுவோடு வாழ்வது என்பது ஒழுங்காக வாழ்வது, உண்மையாக வாழ்வது, சரியாக வாழ்வது. ஆனாங்க பெரிய சந்தோஷம்லாம் இருக்குது. அதை உள்ளே வந்தால் தான் என்ன பண்ண முடியும், அனுபவிக்கிட்டு. தூரத்துலேருந்து பார்த்தா அவங்களுக்கு அதை சொல்லி விளக்க முடியாது. என்றால் இந்த உலகத்தோடு இணைந்திருக்கிற நிறைய காரியங்கள் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்திருக்கிற பொழுது இல்லாததை அவர் பார்க்கும்போது இதெல்லாம் அங்கே இல்லைன்னா, வாலிப பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன செய்யாது, வெளியே இருந்து பார்த்தா தெரியாது. உள்ளே வந்த பிறகு தான் அதை விட்டுட்டு போகிறதுக்கு மனம் வராத அளவுக்கு பெரிய விஷயங்கள், பெரிய ட்ரெஷர் அங்கே இருக்கிறது தெரிய வரும். ஆனால் இப்போ தூரத்தில் பாருங்க என்ன செய்வது. ஆனால் அந்த வாலிப வயதுகளில் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டியதனுடைய தேவையை ஞானத்தின் அடிப்படையில் புரிந்து கொண்டு, அதை உணர்ச்சி உங்களை அங்கே தான் இழுக்கும். ஆனால் உண்மை இது. இந்த உண்மையின் அடிப்படையில் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உங்களுக்கு ஒரு 3 நஷ்டங்கள் உண்டு. நிறைய நஷ்டங்கள் இருக்குது. அதில் 3 இம்பார்ட்டன்ட் லாஸஸ், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லாஸஸ், ரொம்ப முக்கியமான 3 நஷ்டங்கள். அதை நான் உங்களுக்கு சொல்லி முடித்து விடுகிறேன். ஆக உணர்வு சார்ந்த வாழ்க்கைன்னு பார்க்கும் பொழுது உலகத்தோடு தான் நம்ம வாழ விரும்புவோம். ஆனால் உண்மை சார்ந்த வாழ்க்கைன்னு இயேசு கிறிஸ்துவை வாழ சொல்லுவோம். ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு தூண்டுதல் இல்லையே, எனக்கு பெரிய விருப்பம் இல்லையே, அது எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக ஒரு ஆர்வமாக இல்லையே அப்படிங்கிறத மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு வெறும் ஒரு பக்தி வாழ்க்கையில் மட்டும் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு 3 நஷ்டம் வரும். என்ன நஷ்டம்னு சொன்னால், அதாவது எதிர்கால வாழ்க்கை என்பது பெரும்பாலும் சுபாவங்களின் அடிப்படையில் தான் சரியாக இருக்கிறதும் சரியில்லாமல் இருக்கிறதும். நீங்கள் என்ன படித்தாலும் சரி, எவ்வளோ ப்ரில்லியண்ட் ஆனாலும் சரி, எவ்வளோ மணி மேக் பண்ணாலும் சரி, எவ்வளோ வேர்ல்டு லெவலில் நீங்கள் ஃபேமஸ் ஆனாலும் சரி, உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கப் போவது இதுதான், உங்களோடு இருக்கின்ற சுபாவங்கள் தான். எந்த மாதிரி உங்களுக்குள்ள குவாலிட்டிஸ் இருக்குது, பிஹேவியர்ஸ் இருக்குது, ஆட்டிடியூட்ஸ் இருக்குது, அதாவது தட் இஸ் கோயிங் டு டிபெண்ட் யுவர் லைஃப், அதாவது தட் இஸ் கோயிங் டு டிசைட் யுவர் லைஃப், உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. அப்போது நாளைய தினத்தில் இன்றைக்கு நிறைய வாழ்க்கையில் விழுவது எதில் தெரியுமா? இன்றைக்கி நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த லேட்டஸ்ட் ஜெனரேஷனில் பார்க்கும் பொழுது
நிறைய பிள்ளைகள் கல்யாணம் பண்ணிவிட்டு 1 மாதம் 2 மாதம் கூட கண்டினியூ பண்ண முடியாமல் இருக்கிறாங்க. 6-7 வருஷமாக காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணுறாங்க. அப்போ கூட 6 மாதம் கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா கல்யாணம் ஆகி போன உடனே சுபாவங்கள் வெளிப்பட ஆரம்பிக்குது. அந்த பொண்ணுடைய சுபாவம் வெளிப்பட ஆரம்பிக்குது. இந்த பையனுடைய சுபாவம் இதுவரையிலும் அழகை பார்த்துட்டு இருந்தான், அட்ராக்ஷனை பார்த்துட்டு இருந்தான், கனிமொழிகளை இனிமொழிகளையும் கேட்டுக்கொண்டு இருந்தான். இப்போ வந்து எதை பார்க்க போகிறான்? லைஃப்பில் என்ட்ரானவொன்னே எதை பார்க்க ஆரம்பிப்போம்? அவனுடைய கேரக்டர், அவனுடைய பிஹேவியர். இதை வெளிப்பட ஆரம்பித்த உடனே நான் இதை எதிர்பார்க்கல, இந்த பொண்ணு இப்படி இருப்பான் நான் நினைக்கல, இந்த பையன் இப்படி இருப்பான்னு நினைக்கல. அதாவது பையன் கெட்டவன் கூட கிடையாது இந்த இடத்துல. இவன் நினைக்கிற மாதிரி இல்லை, இவன் நினைக்கிற மாதிரி இல்லை, இவன் நினைக்கிற மாதிரி இல்லை. உடனே என்ன பண்ணுவோம்? லைஃப்பை கண்டினியூ பண்ண முடியலை. கொஞ்சம் பேர் வந்து டேவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிவோர்ஸ் வாங்கிடுறாங்க லீகலி. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அப்படியே லைஃப்பை கட் பண்ணிவிட்டு அப்படி பிரிஞ்சு போயிடுறாங்க. நிறைய பேர் இப்போ யூரோப்பில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே வீட்டில் இருப்பாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் என்ன செய்வாங்க, அங்கே உள்ள லீகல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படி ஒரே வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஆனால் 2 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க, 2 பேரும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க வழியே அவங்க போங்க, இவங்க வழியே இவங்க போக நிறைய இருக்குது சார். அதில் விலைக்கு பேசினா ஒரு டைம் ஆகிடும். எதிர்காலத்தில் உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கப் போவது உங்களுடைய சுபாவங்கள் தான். இந்த சுபாவங்கள் இல்லை என்றால் எதிர்காலத்தை வீழ்வதை நீங்கள் தடுக்க முடியாது. உங்களுடைய எதிர்காலங்கள் எப்படி வேணாலும் அமையலாம். நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல நீங்கள் வெற்றி பெறுவது சொல்ல முடியாது. நீங்கள் தொழில் செய்ய போகிறதில் வெற்றி பெறுவது சொல்ல முடியாது. நீங்கள் குடும்ப வாழ்க்கை அமைகிறது உங்களுக்கு வெற்றியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. எனி டைம் இட் மே ஃபால். எதனால்? சுபாவம். இன்றைக்கு உங்களுடைய சுபாவத்தை அம்மா அப்பா பொறுத்துக்குவாங்க. நாளைக்கு உங்களிடத்தில் இருக்கிற சுபாவங்களை நீங்கள் வேலை செய்ய போகிற இடத்துல பாஸ் பொறுத்துக்க மாட்டார், சக ஊழியர் பொறுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு நீ கல்யாணம் பண்ண போகிற நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை ஒத்துக்க மாட்டாங்க. அந்த நேரத்தில் இது என்ன செய்யும்? விழும். அந்த வீழ்ச்சியை தடுக்க வேண்டும் என்றால் இன்றைக்கு உனக்கு ஆண்டவர் தேவை. இந்த வாலிப வயசில் உன்னை சுபாவ ரீதியாக ஆண்டவர் மோல்டு பண்ணணும், உன்னை ஷேப் பண்ணணும், உன்னை யூ ஹேவ் டு பி கிரியேட்டட். அப்படி நீ சுபாவ ரீதியாக நீ கிரியேட் ஆகிட்டா உனக்குள்ள தாழ்மை வந்துடும், சைப்புத்தன்மை வந்துடும், பொறுமை வந்துடும். இவைகளை கொண்டு எதிர்காலத்தில் ஒரு வாழ்க்கை விழாதபடிக்கு உன்னை நீ பாதுகாத்து கொள்வாய். இல்லை என்றால் யூ வில் லூஸ். ஏசு எதற்காக இன்றைக்கு உணர்வு சார்ந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிற வாழ்க்கைக்கு நீங்கள் வராமல் போகலாம். இங்கே வந்தால் இதெல்லாம் நமக்கு அனுபவிக்க முடியாது என்று. ஆனால் வாழ்க்கை என்ற ஒரு களத்துக்கு நீங்கள் சீரியஸாக போகும் பொழுது அந்த வாழ்க்கையை விழாமல் தடுப்பதற்கு உங்களுக்கு முதல் தேவை கேரக்டர், பிஹேவியர்ஸ், ஆட்டிடியூட்ஸ், குவாலிட்டிஸ், சுபாவங்கள், நல்ல வெர்ச்சூஸ். அது இருந்தால் தான் வாழ்க்கையை தாக்கு பிடிக்க முடியும். எவ்வளோ அழகான பொண்ணை நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் சரி, அந்த அழகான பொண்ணுக்கிட்ட சுபாவம் எல்லாம் நீங்கள் வாழ முடியாது. எவ்வளோ சினி ஆக்டர் மாதிரி இருக்கிற கணவனை நீங்கள் ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணாலும் சரி, அவன் மூஞ்சை பார்த்துட்டு நீங்கள் வாழ போகிறது கிடையாது. அவனுடைய பிரில்லியண்டான டாக்கை வச்சு நீங்கள் வாழ போகிறது கிடையாது. வாழ போகிறது எதில் தான்? சுபாவம். நீங்கள் எவ்வளோ கோல்டு போட்டு போனாலும் சரி, எவ்வளோ படிப்பு வச்சுட்டு போனாலும் சரி, அது உங்களை வாழ வைக்காது. ஆனால் சுபாவங்களை வாழ வைக்கும். அந்த சுபாவங்களை உங்களுக்கு உருவாக்க வேண்டும் என்றால் யார் வேணும்? இயேசு கிறிஸ்து வேணும். இரண்டாவது, மனித வாழ்வில் கட்டுப்பாடு சக்தி, கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி. வி நீட்ஸ் அ டிசிப்ளின். ஒரு கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் நமக்கு வேணும். ஆனால் இன்றைய உலகத்தில் கட்டுப்படுவதற்கு யாரும் விரும்புகிறதில்ல, கட்டுப்படுத்துவதையும் விரும்புகிறதில்ல. ஃப்ரீ பேடாக இருக்கணும். இதனுடைய விளைவாக அநேகர் திருமணத்துக்கு முன்னாடியே என்ன செய்கிறாங்கன்னா, கட்டுப்பாட்டுக்குள் வாழ விரும்பாதனால, மனம் விரும்புகிறபடி வாழ்கிறதுனால தன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறான விதத்தில் என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. நான் விரும்புகிற மாதிரி உடை உடுப்பேன், எனக்கு இதில் என்ன இல்லை, ஐ டோன்ட் லைக் எனி கண்ட்ரோல். நாங்கள் உடுத்தாலும் சரி, உடுக்காமல் போனாலும் நீ என்ன செய்யக்கூடாது, கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதை போல் நான் எதை வேணாலும் உண்பேன், நீ என்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. நான் யாருக்கூடையும் பேசுவேன், யாருக்கூடையும் பழகுவேன், கல்யாணம் ஆகாதவங்கள்டையும் பேசுவேன். இன்கேஸ் எனக்கு விருப்பப்பட்ட கல்யாணம் ஆன ஒருத்தர் கூட என்ன செய்வேன், பழகுவேன், பேசுவேன், போவேன், வருவேன். எனக்கு என்ன கிடையாது, எனக்கு கட்டுப்பாடு பிடிக்காது. என்னை இந்த இடத்துல உட்கார்ந்து சொல்லக்கூடாது, என்னை இப்படி தான் நடக்கணும்னு சொல்லக்கூடாது, இப்படி தான் வாழணும்னு சொல்லக்கூடாது. அப்போது அந்த கட்டுப்பாட்டை விரும்பாத ஒரு மனநிலை இயற்கையான எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. அது வாலிப வயதில் தான் என்ன செய்யும், ஃபுல் ஸ்விங்கில் ஒர்க் பண்ணும், ரைட். ஆனால் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நாம் ஃப்ரீயாக என்ன செய்ய முடியும், இருக்க முடியும். திருமணத்துக்கு முன்பாக யாரோடும் பழகலாம், எப்படி பழகலாம், எத்தனை பேரோடும் பழகலாம், எதை செய்யலாம், எப்படி வேணாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் உடுக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் சாப்பிடலாம். ஆனால் திருமண வாழ்க்கைக்கு சென்ற பிறகு, இல்லைன்னா ஒரு வேலைக்குள்ளே சென்ற பிறகு, அங்கே இருக்கிற சில சூழலுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கட்டுப்பட வேண்டியிருக்கும். நீங்கள் செல்லுகின்ற இடத்துல
உங்களுக்கு சம்பளம் கொடுக்கப்படுகிறோம்னா ஒரு ஒர்க் கான்ட்ராக்ட் நீ இப்படி தான் இருக்கணும். அவன் நாளைக்கு சொல்லுவான் உன் ட்ரெஸ் கூட இங்கே வரவில்லை இப்படி தான் இருக்கணும்பான். இல்லை அதெல்லாம் கிடையாது, நான் விரும்புகிறேன்னா என்ன செய்வேன், சட்டை போடுவேன். அவன் சொல்லுவான் என்னுடைய ஹேர் ஸ்டைல் கூட இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி, இங்கே வரவில்லை எங்களுடைய ஸ்டாஃபெல்லாம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவான். அது மாதிரி இப்படி தான் நீ ஷூ போட்டு வரணும்னு சொல்லுவான். நீ இப்படி தான் டைம் பங்க்சுவாலிட்டி வைக்கணும்னு சொல்லுவான். இங்கே வந்தால் இப்படியெல்லாம் பழகக்கூடாதுலாம் சொல்லுவான். இப்போ நான் அது பழகக்கூட சொல்ல மாட்டான், ஏன்னா அவனுக்கு கம்பெனி ஓட்ட முடியாது. அப்புறம் எனிகோ நீங்கள் கட்டுப்பட வேண்டிய காலம் உங்களுக்கு வருகிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் கட்டுப்படாமல் போனால் பெட்ரோல் சகிச்சுக்குவாங்க, வேறு வழி கிடையாது. பெத்த பாவத்துக்காக என்ன பண்ணிடுவாங்க, சகிச்சுக்குவாங்க. என்ன பண்ணுறது? ஆக பல்வேறு சூழலில் உங்களுடைய கட்டுப்பாடற்ற ஒரு மனநிலை சார்ந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் நீங்கள் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ளே நாளைக்கு போய் தான் ஆகணும். ஒரு வேலைக்குள்ளே, ஒரு தொழிலுக்குள்ளே, சமுதாய உறவுகளுக்குள் போயிடணும், ஒரு வாழ்க்கைக்குள்ளே போயிடணும். போன பிறகு கட்டுப்பாடு இல்லை என்று சொன்னால், இன்றைய சமுதாயத்தில் என்ன பார்க்குறோன்னு சொன்னால், திருமணம் ஆன பிறகு கூட நான் கட்டுப்பாடு இல்லாமல் தான் வாழ்வேன். திருமணமாகிவிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய கணவன் மட்டுமே போதும் என்று வாழ என்னால் முடியாது. திருமணமாகிவிட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக என்னுடைய மனைவி மட்டுமே எனக்கு போதும் என்று வாழ முடியாது. நான் யாரோடும் பழகுவேன், நான் முன்னாடி அப்படி தான் இருந்தேன். இந்த ப்ரெசன்ட் ட்ரெண்ட் இது நான் சொல்கிறது உங்களுக்கு. இதுதான் இப்போ உள்ள சொசைட்டியுடைய ஸ்டைல், இதுதான் இப்போ உடைய ஆர்டர். திருமணத்துக்கு பிறகும் நான் கட்டுப்பட விரும்பவில்லை. என்னை இப்படிலாம் இருக்கணும், இப்படி நடக்கணும். அவன் சொல்லுவான் நாளைக்கு இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணுறதெல்லாம் முன்னாடி இருந்து ரைட், இனிமேல் என்ன செய்யக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. அப்படி சொன்னால் என்ன பண்ண முடியாது, அதெல்லாம் எப்படி அக்செப்ட் பண்ண முடியாது. எனக்கு ஃப்ரீடம் வேணும். நீ இப்படி சொல்லி என்ன கல்யாணம் பண்ண, அப்போ நான் அரைக்குறையை உடுத்துட்டு வந்ததை பார்த்தானே கல்யாணம் பண்ணேன், இப்போ முழுசாக போடணுங்கிற. அப்புறம் அவன் சொல்லுவான் உனக்கு தெரியும்ல நான் அந்த காலத்தில் யார்கிட்டலாம் பழகுனேன், இப்படிலாம் பழகுனேன், இதெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு கல்யாணம் பண்ணேன். இப்போ நீ அங்கே பேசக்கூடாது, இங்கே பேசக்கூடாது, நான் ஃபோன் வந்தால் பக்கத்தில் நின்று பார்க்குறேன், யார்கிட்ட பேசுகிறேன் கொள்கிறான், இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நான் யாருக்கிட்டையும் பேசுவேன், என்னுடைய ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசுவேன், நியூ ஃப்ரெண்ட்ஸ்டையும் பேசுவேன். ஆனால் இந்த கட்டுப்படுவதற்கு விரும்பாத ஒரு வாழ்க்கை உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும், உடைக்கும். கட்டுப்பட விரும்பாதனுடைய விளைவாக ஒரு நாள் வாழ்க்கை விழும். உன்னுடைய வேலை இழப்பாய், உன்னுடைய தொழிலை இழப்பாய், உன்னுடைய சமுதாய உறவை இழப்பாய், உன்னுடைய குடும்ப வாழ்க்கை இழப்பாய், இழக்க நேரிடும். இன்றைக்கி அதுதான் நிறைய நடந்துகிட்ருக்கு. அப்படி நடக்கிறத தவிர்க்கணுன்னா உனக்கு கட்டுப்படுகின்ற ஒரு மனம் வேணும், சில ஒழுங்குகளுக்கு உட்படுகிற மனம் வேணும், சில வித்தின் லைன்ஸுக்குள்ளே வாழ்கிற மனநிலை வேணும். அதை கொடுக்கறதுக்கு இயேசுவால் தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லை. நீங்கள் படிக்கிற பாட புத்தகங்கள் வழியாகவோ நீங்கள் கேட்கிற அறிவுகள் வழியாக அதை என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. எனவே கட்டுப்பாடு இன்மையின் விளைவாக எதிர்கால வாழ்க்கை விழுவதை தவிர்ப்பதற்கு உங்களை கட்டுப்பாடுகளுக்குள் வைத்து வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர் வேண்டும். அதற்காக உங்களுக்கு இயேசு வேணும். இந்த இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நஷ்டத்தை நாளை நீங்கள் சந்திக்க வேண்டிய நிலை உங்களுக்கு ஏற்படலாம். மூன்றாவதாக, வாழ்க்கை என்பது இன்று இருக்கிறதோ நாளை இருக்கும்னு சொல்ல முடியாது. சோதனைகள் எனி டைம் எந்த விதத்திலும் வரலாம். மேடு பள்ளங்கள் உள்ளது வாழ்க்கை. எப்பொழுது புயலடிக்க சொல்ல முடியாது, எப்பொழுது காற்று வீசுன்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் எந்த நேரத்தில் ஏதாவது நடக்கலாம். நாம் எதிர்பார்த்ததுக்கு எதிராக நிறைய காலம் நடக்கும் பொழுது we must have the courage to stand, we need the power to withstand. நாம் அதை தாங்கிறதுக்கும் சூழல்களை சந்திக்கிற ஆற்றல் வேணும். ஆனால் மனித வாழ்க்கையில் இந்த ஆற்றல் இல்லை. மனிதன் சுமூகமான சூழலில் வாழ பழகி கொண்டவன், சோதனையான சூழலில் வாழ இயலாதவன். அதனுடைய விளைவாக சோதனை வருகிற பொழுது மனிதன் என்ன செய்து விடுகிறான், விழுந்து விடுகிறான், மனநிலை பாதிக்கப்படுகிறான், தற்கொலை செய்து கொள்ளுகிறான், பல்வேறு விதங்களில் வேறு விதமான வழிகளை கையாளுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வருவதற்கு வாழ்க்கையில் வாய்ப்புகள் உண்டு. ஆனால் என்ன காற்றடித்தாலும், என்ன புயலடித்தாலும், எந்த சூழல் எதிராக இருந்தாலும் தாங்கி பிடித்து கொள்ளுகிற ஒருவர் நமக்கு வேணும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உனக்கு ஆதரவாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒருவருடைய ஒரு அசோசியேஷன் உங்களுக்கு இல்லைன்னு சொன்னால் இந்த உலக வாழ்க்கையில் நீங்கள் என்ன செய்வீங்க, யூ வில் பி லெஃப்ட் அலோன். நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். எனவே சோதனைகளை சந்திக்க முடியாமல் வாழ்க்கையில் விழுகிற சூழல் நாளைக்கு வரும். அப்படி வருகின்ற பொழுது அதற்கு தேவை என்ன, அந்த சூழல் நமக்கு ஆதரவாக நிற்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் இதோ உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொன்னது போல கடைசி வரை உங்களோடு இருந்து உங்களை நடத்துவார். எல்லா சூழல் வழியாக உங்களை நடத்தி செல்வார். வாழ்க்கை என்பது இனிவரும் காலங்கள் இப்பொழுது இருக்கிற காலங்களை விட மிக மிக போராட்டமான காலங்கள், மிக மிக சோதனையான காலங்கள், சுமூகமான காலங்கள் அல்ல, மிக மிக பொல்லாத காலங்கள். அந்த காலகட்டங்களை சந்திப்பதற்கு மன ஆற்றல் வேண்டும். அந்த காலகட்டங்களை சந்திப்பதற்கு உங்களுக்கு சரியான ஒரு ஐக்கியம் வேண்டும்.
இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போகும் பொழுது இந்த உலக வாழ்வு தானே என்னை உற்சாகப்படுத்துகிறது, உலக ரீதியான காரியங்கள் தானே என்னை சந்தோஷப்படுத்துகிறது சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்வது சரியென்று உணர்ந்தாலும் அதற்குள் நீ செல்லாமல் இருந்தால் இந்த 3 நஷ்டங்களும் உனக்கு முன்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த நஷ்டங்களை ஒரு நாள் சந்திக்க நேரிடும். 3 நஷ்டங்கள். 1, சுபாவங்கள் இல்லாததினால் ஏற்படுகிற நஷ்டங்கள். நம்மை கட்டுப்படுத்தி கொள்ள முடியாதனால் வருகிற நஷ்டங்கள். 3, சோதனைகளை சந்திக்க முடியாததனுடைய விளைவாக இருக்கிற பலவீன காரியங்கள். ஆக இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது உங்களுடைய சுபாவங்களை ஆண்டவர் செவ்வையாக்குவார். இந்த சுபாவம் இருந்தால் தான் நீங்கள் எதிர்காலத்தில் வாழ்வீங்க. பணத்தை கொண்டோ, அழகை கொண்டோ, ஆற்றலை கொண்டோ, நல்ல சூழலை கொண்டு நீங்கள் வாழவே முடியாது. சுபாவம் இருக்கிறவன் வாழ்ந்து கொள்வான். ஆனால் எனவே தான் மத்தேயுவில் 5 ஆண்டவர் சொல்லுகிற பொழுது ஆவியில் எளிமையுள்ளவன் பாக்கியவான், சாந்த குணமுள்ளவன் பாக்கியவான், சகித்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொல்லி பல சுபாவங்களை சொல்லியிருக்கார். எனவே சுபாவ வாழ்க்கையை கொடுக்கிற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களை சரியான அதை கட்டுப்படுத்தி வாழ்வதற்கு உங்களை ஆற்றல் உள்ளவர்களாக மாற்றுகின்ற ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கை என்னும் சோதனை காலத்தில் எந்த சூழல் வந்தாலும் உங்களை தாங்கி உங்களை நடத்தி செல்ல வல்ல அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இதற்கு ஏற்படுத்துகிற ஒவ்வொரு காலதாமதமும் அந்த ஆபத்தை உங்களுக்கு ஏதாவது ஒரு வடிவத்தில் கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.